இல்ல நல்ல நல்லா இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் ஒன்று பயந்து சொல்லணும். சில பேர் வந்து நாங்கள் எங்கட நாட்டையே குறை சொல்றோம் அப்படி இப்படி எல்லாம் கமெண்ட் பண்றது. நான் படித்தது வந்து பேச்சு வழக்கு உண்டா இருக்கும், அதே மாதிரி எழுத்து வழக்கு வந்து உண்டா இருக்கும். அவர்கள் இவர்கள் என்று நாங்கள் எந்த விஷயமே வந்து பிளான் பண்ணி கொண்டே வரல. இங்க போய் இது பார்க்க போறோம், இது இதோட போறோம் ஒரு பிளானுமே இல்லை. போயிட்டு யானை புலி எல்லாம் வரப்போகுது. அதோட அதுல போட்டிருக்கு புலி வெளியே வரக்கூடாது. அறம்புறமா வாகனங்கள் வருது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போறோம். அப்ப இஞ்சாலயம் வாகனம், அங்காலயம் வாகனம். பாதை வந்து சின்ன ஒரு பாதை. உள்ளுக்குள்ள வந்து என்ட்ரியாக விட்டுருந்தோம். உண்மையிலேயே செம ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணம். இந்த வாரம் எங்கடா இருக்கிறது என்னன்றா வார வாங்க வரும் வரும் இதெல்லாம் வலிக்கவே மாட்டோம். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னா பெட்ரோல் எல்லாமே எங்க நிக்க போறது அதுதான் இருட்டிட்டு சரியா. இன்னும் 56 கிலோமீட்டர் மேல போறதுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதனால என்னவாவா ஒரு 10 மணிக்கு கிளம்பி போவோம். இதுல வச்சு படுத்துட்டா. ஆமா நைட்டு இங்கேயே படுத்துவோம், வேற வழி இல்லைடா. இங்கே போறதுக்கு இடமே இல்லை. அதனால ஸ்டக்கா இதில் விட்டுட்டு அப்படியே நிற்கிறோம். இங்கால காடு போயில்லாமல் சரியான ஒரு ஸ்ட்ரக்காக இருக்குது. ஃபியூவலும் காணாது, பெட்ரோல் செட் க்ளோஸ். அதோட எல்லாருக்கும் வந்து டயர்டு. அதனால் எடுக்கலாம் மட்டும் போதும். எவ்வளோ இதுக்கு வந்து 15. ஓ ஓ வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். பயணம் வீடியோ எடுக்கணுமென்ற எண்ணமே வரையில. விடிய வெளிக்கிட்ட பயணம் இன்னுமே வந்து முடிவடையில. நாங்கள் எங்க போறோம் வேண்டா உடனே இலங்கையில சரி எங்க இருந்தாலும் வந்து இந்தியாவுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்தா எல்லாருமே போக விரும்புற இடம் வந்து கேரளா. கேரளாக்கு வந்து கட்டாயம் போகணும்னு யோசிக்கணும். கேரளம் இப்போ நாங்கள் கூட தமிழ்நாட்டில் தெரிஞ்சு எங்கட இதில் கதை கேட்க வந்து நீங்கள் கேரளாவில் இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கணும். ஏன்னா சில எங்கட இது வந்து அவங்க கேரளா இது வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உணவு முறையிலையும் புட்டு அது இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி கேரளாவுக்கு போகணுமென்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாங்கள் வெளிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் பயணம் இருட்டிட்டு இப்பதான் வீடியோ எடுக்கிறோம். முதலாவதான் நாங்கள் கேரளாவில் இருக்கிற மூணார் என்ற பகுதி ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம். போயிட்டு அப்படியே ஒவ்வொரு பகுதியா வந்து போறோம். இதுல இப்ப நாங்க நிக்கிற இடம் இது வந்துட்டு உடுமலைப்பேட்டை. சத்தமா காயக்கோடம். இது கொஞ்சம் உடுமலைப்பேட்டை இன்னும் என்ட்ரி ஆகல. இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச். இதுக்கப்புறம் நம்ம டைகர் ரிசோர்ட் ஜானை எல்லாம் பார்க்கலாம். போய் தான் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் நம்ம டிலேவா போறோம். கொஞ்சம் சம்பவம். எத்தனை மணி 6:30 ஆயிட்டு. இப்பதான் நான் வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 10-10:30 பலிக்கிட்டு நாங்கள் ஸ்லோவா வந்து கொண்டிருக்க இதாயிட்டு. சரியான ஒரு தூரம். தமிழ்நாடு வந்ததுலேருந்து ஓடிக்கொண்டே இருக்கோம். சரி அப்படியோ என்ன நடக்குது, எத்தனை மணிக்கு போய் சேர்றோம், என்னெல்லாம் விஷயம் சம்பவங்கள் எல்லாம் காத்திருக்கேன் தெரியாது. இப்பதான் சாப்பிடவே போறோம் மதிய சாப்பாடு. சரி பாருங்க இருட்டிட்டு நான் இப்போ தான் வந்து காணொலி எடுக்க தொடங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் போக உடுமலைப்பேட்டை செக் பாயிண்ட் வருமென்னு சொன்னவ. இந்த இதில் வந்து ஒரு சின்ன தட்டுக்கடை தான். அதில் வந்து நீ உணவாக இருந்து வாமட்டு நிப்பாட்டி இருக்கு. மாப்பிள்ளை எல்லாருமே வந்து இருந்துட்டு நம்ம இதுக்கு மேலே தாங்காது. கூடுதலாக கடை அடி கொண்டு வந்து நாங்கள் கிடைக்கல. ஸோ இதிலே வந்து நிப்பாட்டியாச்சு. என்ன நடக்குது? ஃப்ரைட் ரைஸா? பாய் என்ன நடக்குது பாய்? சரி இதுல நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் மதிய இல்ல நல்லா இங்கே பானிபூரி இருக்கு, காரப்பொரி இருக்கு, மசாலா பொரி இருக்கு, நூடுல்ஸ், அத்தோ, சில்லி சிக்கன் எல்லாமே இருக்கு. என்ன சொல்றீங்க? அன்றைக்கு ஜெஃப் போயிட்டு இன்றைக்கு தான் எங்களோட வந்து நினைச்சு சொல்றேன். ஜெஃப் போய் கல்யாணம்
இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் ஒன்று பயந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் இலங்கையிலேருந்து வந்து நாங்கள் வந்த உடனே இங்கே இருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து எங்கட நாட்டில் இப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு காய்ச்சினாங்க. ஆனால் அதை சில பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் புரிந்து கொள்கிற விதம் இருக்குதானே. சில பேர் வந்து நாங்கள் எங்கட நாட்டையே குறை சொல்கிற அப்படி இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தது போல எடுத்து சொல்லியிருந்தவ. அப்படி ஒன்றுமே இல்லை. எப்போதுமே எங்களுடைய தாய்நாடு தான் பெஸ்ட். இருந்தாலுமே வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வரைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறதுல தவறு இல்லை. அந்த வகையில் நாங்களுமே வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு வரைக்க என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அதை தவறாக எண்ணிட்டீங்க. அதோட இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இப்போ அவங்க இவங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் படித்தது வந்து பேச்சு வழக்கு உண்டாக இருக்கும், அதே மாதிரி எழுத்து வழக்கு வந்து உண்டாக இருக்கும். அவர்கள் இவர்கள் என்று நாங்கள் என்னென்று சொல்கிறது கதைக்கிறதுக்கே வராது. அவர்கள் வந்தார்கள் இவர்கள் போனார்கள் என்று இப்போ நாங்கள் ஒரு ஆளோட கதைக்க அது ஒரு என்னென்னு வரவே வராது. அது சில பேர் சொல்லியிருந்தேன். இப்போ எங்களோட ஊரில் விட அவங்க வந்தாங்க, அவங்க வந்துட்டு போனாங்க. ஆனால் அவங்கன்றது மரியாதைக்குரிய சொல் தான். அதையும் விளங்கி கொள்ளுங்க. ஒரு தெளிவுபடுத்தலுக்காண்டி தான் சொல்கிறேன். சில பேர் கமெண்ட் பண்ணிடுங்க அவங்க இவங்கன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்னு. ஆனால் அது பேச்சு வழக்கில் அப்படி எங்கட இதில் வந்து அப்படியே தான் வருது. இதுலேருந்து 9 மணிக்குள்ளே அங்கே போகணும். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாண்டபடியாக வந்து ஹோட்டல் கிடைக்காத ஒரு ஹோட்டலுக்கு வந்து காய்ச்சினாங்க. நீங்கள் 9 மணிக்கு மேலே வந்தால் ரூம்ஸ் தருவோம், அப்படி இல்லாட்டி தரையிலான்னு சொல்லிடணும். இப்போ பாப்போம், இனித்தான் வலிக்கிட்டு போகிறோம். போயிட்டு கிடைச்சா நல்ல. சரி, நாங்கள் போகிறதுக்கு என்ன 100 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் 3 ஹவர்ஸ் காட்டுது. அவ்வளோ டிராஃபிக் ரூட் அந்த மாதிரி. பள்ளிக்கிடையே 475 கிலோமீட்டர்ஸ் காட்டினது. அவ்வளோ கடந்து வந்த அப்புறம் தான் வீடியோ எடுக்கோடுபட்டு ஒரு ரெண்டுமே வந்தது. அன்றது எங்களுடைய மாமா தர்ஸ் மாமா இருக்கிறபடியா அவரே ஓடி தள்ளுறார். தாத்தாடோ இல்லை நான் ஓடி தள்ளுவேன், நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் ரெண்டு மாதிரி ஆளே ஓடிக்கிட்டு இருக்கேன். அதோட பெரிய உதவி நாங்கள் ஆளை சந்திச்சது. இப்போ நாங்கள் இந்த விஷயமே வந்து பிளான் பண்ணி கொண்டே வரல. இங்கே போய் இது பார்க்க போகிறோம், இதோட போக போகிறோம்ன்ற ஒரு பிளானுமே இல்லை. வித்தவுட் பிளான். ஆனால் ஒரு வித்தவுட் பிளான்ல தான் எல்லாரும் சம்பவங்களும் வந்து சந்திக்குது. நாங்கள் சந்திக்கிற நபர்கள் புளியவா அது மாதிரி மாமாவை சந்திச்சது உண்மையிலே சந்தோஷம். பிளான் போட்டு போனா ஒன்று நடக்காது எங்கட லைஃப்ல. இதனால ஃபன்னா இருக்கு. வந்து ஒரு கொஞ்ச நாள் நாங்கள் பல இடங்களுக்கு சுற்றி திரிகிறோம். மாமாவும் சளைக்காம எங்களுக்காண்டி உதவி செய்து ஆளை வந்து இறக்குறோம். இலங்கை கிறக்கி சுத்தி காட்டுறோம் வேட்ட. இந்த இங்கே வச்சிருக்கான் பாருங்க சில்லி. இவ்வளோ நிறந்து அடிக்கணும் வந்தது இப்பதான் கிடைக்குது. border Kerala border வெல்கம் என்ட்ரி லைன். இதுல கேரளா என்ட்ரி இருக்கு தானே, அதுல வந்து இந்த செக் பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்துக்கொண்டவ என்னன்னா வந்து ஒன்றுமே இல்லை. நான் பேர் அதுகள் இதெல்லாம் எழுதின வந்து ஒன்றுமே இல்லை. இதுல டெய்லி மார்னிங் வரவங்களுக்கு தான் எழுதுவோம். வந்துட்டு ஏன்னா அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்கு, யானை யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்க. ஓகே ஓகே, எனக்கு நமக்கு இருந்தா பார்க்கலாம். அப்ப இதுல போயிட்டு யானை புலி எல்லாம் வரப்போகுது. அதோட அதுல போட்டிருக்கு புலி வெளியே வரக்கூடாது, எங்கேயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. புலிகள் காப்பாம அதான் ரெசார்ட் ஏரியாலாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. அப்ப இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சொன்னேன் தானே, இதுல வந்து ஒட்டி இருக்கிறேன் ஃபாஸ்ட் ட்ராக்ண்டு. அந்த ட்ரோல் வழியை போய் இதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கோம். அப்போ அதுலேயும் வந்து வச்சிருந்தவ எங்களோட வெஹிக்கிள் போகிறதுக்கு முன்னாடி பரியல் இருந்தது. ஃபாஸ்ட்ராக் ஸ்கேன் பண்ணிட்டு 50 ரூபாய் வந்து வெட்டி இருக்கு இந்திய காசுக்கு. வெட்டின உடனே எங்களோட உள்ளுக்குள்ள வந்து என்ட்ரியாக விட்டுருந்தோம். உண்மையிலேயே செம ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணம் இருக்க போது. ரோடு அவ்வளோ இருட்டா இருக்கு. பாம்பு இந்த ரோடு எப்படி இருந்தது, இருட்டா இருக்கு. ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு சன்செட் வந்து செமையா இருந்தோம். அது நாங்கள் அதிகாலையில வந்திருந்தா இங்க யானைகள் புலிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். இருட்டு எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. தம்பி அந்த புலி துப்பாக்கியில சொன்ன இந்த புலி பள்ளிக்கூட பக்கம் போயிருக்கிறேன். காடு 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 காடு. இந்த நடுவில் ஒரு இது ஃபால்ஸ் போகும். யானையை வந்து நாங்கள் ரெடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகாலையில் வந்திருந்தா விடிய வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமென்று ஃபீல் பண்ணுறோம். சரி, நாங்கள் முடிச்சிட்டு பயணம் இதால் வந்தவொன்னா பார்ப்போம்.
அறம்புறமாக வாகனங்கள் வருது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். அப்போ இங்காலையும் வாகனம், அங்காலையும் வாகனம். பாதை வந்து சின்ன ஒரு பாதை, இங்கால காடு. அப்போ போயில்லாமல் சரியான ஒரு ஸ்ட்ரக்காக இருக்குது. இது பாருங்க, இந்த ரோட்டுகள் எல்லாம் வந்து இங்கால சரியான ஒரு பள்ளமாக இருக்குது. இங்கால இறக்க வாகனம் முட்டும், அதனால் அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்குது. எங்களோட வாகனம் கீழே முட்டுது. நல்ல பெரிய டயர் உள்ள வாகனங்கள், இந்த ஜீப் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு ஓடுறதுக்கு சரியாக இருக்குது. எல்லாம் சொகுசு வாகனங்களை வந்து ஓடு போட்டோன்னு தான் போகணும். அவ்வளோ பள்ளம் இங்கால எல்லாம். அங்கேயும் வந்து இவ்வளோ வாகனம் வெயிட் பண்ணுது. இல்லை கீழே இறக்கி எடுக்கலாம். ஆமாம், மட்டும் போதும். பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது இதுலேருந்து போகிறது. இந்த சைடில் மண்ணை போட்டிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. மண்ணை போட்டாலும் இங்கே மழை வந்து அடிச்சுட்டு போயிருந்தோம். சரியான ஒரு டேஞ்சரான பயணமாக இருக்குது. சின்ன ரோட், அதோட மழையும் வந்து தூர தொடங்கிட்டு, மற்றது இங்கால சரியான பள்ளமாக இருக்கிறபடியாக வந்து போகிறதே வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன மாப்பிள்ள, இதில் ஓடுறது ரொம்ப டஃப்பான ரோடு. அவர் ஓடி அதில் ஓடி தரது வந்து பெரிய விஷயம். அதுக்கு இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட இன்னும் 67 கிலோமீட்டர் போகணும். 80 கிலோமீட்டர் காட்டினது. அதுதான் போய் சேர்ந்துருவோம். அதோட காட்டு விலங்குகளும் கண்ணாங்க, பன்றி கண்ணாங்க, காட்டு பன்றி அடிக்கலாம். இந்த பாருங்க, இந்த பாருங்க, வாரம் எங்கடா இருக்கிறது, என்னன்றா வாரேன். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு வண்டி வந்து நிற்குது. எங்களுக்கு இந்த ரோட்டுக்கு சில வண்டி இதால் இறங்கி போகுது. சரி, இந்த ரோட்டில் வந்து போயிடலாம். நல்லபடியாக வந்து இதெல்லாம் வாங்க, இதெல்லாம் ரகுங்க ரகு வரும் வரும் முட்டாது வரும் வரும். மாமா ரகு முட்டாது வா. ஸ்லோவா ரைட். பாருங்க எவ்வளோ பெரிய டேஞ்சர். இங்காலையும் வாகனம், வேறு இடமே இல்லை. என்னவாவா ஒரு 10 மணிக்கு கிளம்பி போகும். இதில் வச்சு படுத்துட்டா. ஆமாம், நைட்டு இங்கேயே படுத்துங்கிடும், வேறு வழி இல்லைடா. விட்டு தாராங்களே இல்லை. இந்த பெரிய பெரிய பஸ்காரங்க எல்லாம் முன்னுக்கு இடிக்கிற மாதிரி அப்படியே வந்தோண்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் நிற்கிறேன் டேஞ்சர். இங்கே அழகாட்டு விலங்குகள் எல்லாம் வரும். சரி, இதில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். என்ன சம்பவம்ண்டா, இஞ்சால் பாருங்க, இஞ்சால் இந்த கார் வந்து இதாகிட்டு பின்னால் எடுக்கட்டா. இங்கே பாருங்க எவ்வளோ இதுக்கு வந்து பதிஞ்சிச்சு கார். இப்படியான டேஞ்சரான ஒரு ரோட்டால் தான் வந்து பயணித்து கொண்டிருக்கோம். ஓ ஏற்றிட்டாங்க ஒரு மாதிரியே. ஓ, இவ்வளவு பள்ளத்துக்குள்ள வந்து இறங்கிட்டு. மாமா பின்னால் எடுத்து இஞ்சால கொஞ்சம் அட்டாடி பின்னால் ரிவர்ஸ் எடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் இறக்கு. இந்த ரவுண்டுக்குள்ள இறக்கி விடு. பின்னால் எடு நல்லா எடு. என்ன இப்படி இதுல ஒட்ட கீழே போலாம். பாருங்க, அதனால வண்டி வருது, எங்களுக்கு ரோட்டு காணாது. அதனால ஓகே சேஃப் ரைட். போலாம் ரைட். ஓகே, ஸ்டாப். அப்படியே நில்லு மாமா, கொஞ்சம் நில்லு. வண்டியெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி நில்லு. அப்பா, இப்படி ஒரு டேஞ்சரான பயணம் நான் அனுபவிச்சதே இல்லை இவ்வளோ காலத்தில். எவ்வளோ லைனில் வாகனம் வந்து கொண்டு பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு ஒன்றுமே செய்யலாம். வாகனம் வந்தோண்டே இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இதால் போகவே இல்லாது, அதனால் நிற்கிறோம். எங்கள்கிட்ட சித்தப்பு வந்து ஓடி தந்து வந்து பெரிய விஷயம் இல்லை. சரியான
ஸ்டாப் ஆகிட்டு இந்த வந்தோண்டே இருக்கு பாருங்க. அதான் நான் இதுக்குள்ள போட்டு நிற்க சொன்னேன். என் அங்கால வந்து இடம் இல்லை, எங்களுக்கு இறங்கினா அப்புறம் பள்ளத்துக்குள்ள இறங்கினேன். இதே மட்டுமட்டான ஒரு ரோட்டுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாகனம் எல்லாம் போகுது. அப்பா வண்டி போய்கொண்டே இருக்கு. ஐயா ஐயோ இவ்வளோ நேரம் ஸ்டக் ஆகினுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட வாகனம் வந்தோண்டே இருக்கு. இங்கே போகிறதுக்கு இடமே இல்லை, அதனால் ஸ்டக்காக இதில் விட்டுட்டு அப்படியே நிற்கிறான். சத்தியமாக வாழ்க்கையில் எப்படி ஒரு டேஞ்சரான பயணம் பார்த்ததே இல்லை. இன்றைக்கு அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்குது. உண்மையிலேயே ஓடி தரதுக்கு இவர் தான். ஆனால் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி 8 மணிக்கு 6 மணிக்கு வலிக்கிட போட்டேன், 11 மணி 11:30 ஆயிட்டு. இருந்தாலும் ஒரு புதுவித அனுபவமா இருக்கு வாழ்க்கையில. த்ரில்லான இனி இப்படி இரவுல வலிக்கவே மாட்டோம். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னன்னா, பெட்ரோல் எல்லாமே எங்க நிக்க போறது. அதுதான் என்ன சம்பவம்டா, இந்த என்ட்ரிக்கு வரைக்கும் வந்து 100 சொச்சம் காட்டினது ரேஞ்ச். இப்ப ஏறி மேல இழுத்து கொண்டு வர 30 சொச்சம் காட்டுது. ஆனா நாங்க போறதுக்கு வந்து இன்னும் 65 கிலோமீட்டர் காட்டுது. பாப்போம் போய் சேருவோமா இல்ல நடுவில் சைட்ல நிப்பாட்டிட்டு படக்க போறோமா, யானை வந்தங்களை உழக்க போதான்னு தெரியல. போய் சேருவோம், நம்புவோம். எவ்வளவு பெரிய போர்க்களம் நடக்குது உங்களுக்கு. அதுலயே ஒரு கிளு போயிட்டேன். நாங்க என்ன பின்னால ரூட்ட சொல்லிட்டு நாங்க மூணாருக்கு வேற ரூட்ல வந்துருப்போம். மேப்லயே வேற ரூட் அப்படிதானே காட்டுச்சு. அந்த ரூட்டாவே போயிருக்கலாம். இந்த ரூட்டை காட்டிட்டு இவர்றாடா கார் சொல்லி ஒரு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க இதுக்குள்ளேயும் போடுறாங்களே, இந்த பழைய ஜீப் எல்லாம் தூக்கி கொண்டு போறா. இதுல எங்க இருந்து ஜீப்ல போனோம்? இப்போ நாங்கள் சுத்தி மலையைத்தான் ஏறி கொண்டிருக்கணும். விடிய வந்திருந்தோம்னா இதெல்லாம் ஒரு தெரிஞ்சிருக்கும். இருட்டண்டபடியாக ஒன்றும் தெரியல. ஆனால் மலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஹில் ஸ்டேஷன், கேரளாவில் இருக்கிற பார்டரில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன். சரி, இப்போ தான் வந்து இங்கால கட்டிடங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் ஒன்றுமே இல்லை. இங்கே கூடுதலாக ரூம்ஸ் தான் இருக்குது பாருங்க. ரெசார்ட்ஸ் ரூம்ஸ் ஆரம்பிக்குது. இதில் ஒரு இடத்துலையும் வந்து இந்த செக் பாயிண்டில் எழுதி தான் அனுப்பினோம். இது மறையோரன்ற இடம். நல்ல ரிசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். சரி, இப்போ வண்டியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி 55 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஊர்ல கண்டபடியா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் உண்மையிலே கஷ்டமான வீதிகள்லாம் நீங்கள் எக்கச்சக்க வண்டிகளும் சலன மாட்டம் கூட, டிராஃபிக் கூடன்றபடியாக வந்து அதோட இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக வந்து ஏலா கட்டம் விடிய வந்திருந்தாலாவது சமாளிச்சிருக்கலாம். என்ன மாப்பிள்ள, நாங்கள் வந்த நேரம் வந்து பிழைச்சிட்டு இப்போ எத்தனை மணி? 9:30 ஸோ இப்போதைக்கு இதுக்கு பிறகு முட்டியில இருக்கும். நம்ம என்ன முட்டி? கல்ல முட்டியா? கல்லு முட்டி. இந்த ஊர்னா பேர் கல்ல முட்டியா? சரி, நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காரை போட்டுட்டு இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் இன்றைக்கு நைட் காரில் தான் ஸ்டே போல் இருக்கு. ஆனால் காரில் இருந்து வெளியில் வந்த அப்புறம் தான் தெரியுது சரியான ஒரு குளிர். இதில் அந்த ஊர் தொடக்கத்திலே வந்து இங்கே ரூம்ஸுகள், ஹோட்டல்கள் இருக்குது. ஆனால் சம்பவம் பெருசாக தான் இருக்கும் போல் இருக்குது. நான் கார்லேருந்து வெளியில் வந்த உடனே இப்போவே வந்து சரியாக குளிருது. ஆனால் இன்னும் நாங்கள் 58 கிலோமீட்டர் மேலே போகணும். மேலே போனால் இன்னும் குளிரும். ரூம் எடுக்கலாம், நிற்கலாது போல் தான் கிடக்கு. பாவம்
என்ன சம்பவம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். அப்படியே உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். சரி, அப்படியே அதிலேருந்து எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கிறோம். இங்கால வேறு எங்கேயும் விட்டுட்டு நித்திர கொள்றதுக்கு இடம் பார்க்குறதுக்கு கூடுதலாக பெட்ரோல் செட் தான் வந்து தேடிக்கொண்டிருக்கோம். அப்போ தான் வாஷ்ரூமும் வந்து யூஸ் பண்ணலாம். இருட்டிட்டு சரியாக இன்னும் 56 கிலோமீட்டர் மேலே போகிறதுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் இங்கே விட்டு நித்திரையை கொண்டுட்டு விடியவே எழும்பி போகலாமன்ற யோசனையில் இருக்கிறோம். அதனால் போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு 5-6 கிலோமீட்டரில் பெட்ரோல் செட் இருக்குன்னு சொன்னவ. இப்போ நாங்கள் கேரளாக்குள்ள தான் நிற்கிறோம். இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. கணக்கு பேர் இதில் வெளியில் நிற்கணும். பெட்ரோல் பங்கிலே போடும். கடையில் எதாவது வேணா வாங்கிக்கோங்க. சரி, அப்படியோ ஆக்கள் இருக்கிற ஒரு ஸ்பாட்டு கொஞ்சம் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹோட்டல் இருக்குது. அந்த அதில் இந்தியன் பெட்ரோல் செட் இருக்குது. அதுக்கிட்ட தான் விட போகணும். இதில் வேணுங்க கல் ரெண்டு போட்டிருக்கு. இங்கே வந்து கல் ஃபேமஸ். ஏன்னாண்டா தமிழ்நாட்டில் வந்து கல் இறக்குறதுக்கு தடை. இதில் வந்து அது வேண்டுறதுக்கு வந்திருக்கிறோம். சரி, இதில் கொஞ்சம் பொருட்கள் வந்து வேணுனாங்க. இங்கால வணக்கம். அந்த மலையாளத்தில் வணக்கம் சொல்லுங்கள். மலையாளத்தில் நாங்கள் யாழ்ப்பாணம். நமஸ்காரம். ஓகே, நான் சந்தோஷம். இப்போ ஃபர்ஸ்ட்டாக கேரளாவில் உங்களை தான் சந்திச்சுக்கிறோம். ஓகே, சந்தோஷம். சரி, கடையில் சேச்சி மலையாளம் பறஞ்சது பார்த்ததானே கேரளா போகிறதுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பண்டான் சாப்பாடு. கேரளா வந்த முதல் நாளே சம்பவம். இப்போ நாங்கள் எந்த ஊரில் இருக்கிறோம்டா, மாயனூரோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. 3 ஊருக்கு தான் நாங்கள் போகிறதுக்கு வலிக்கிட்டு நாங்கள் மறையூரில் இப்போ நிற்கிறோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட 58 கிலோமீட்டர் வந்து மேலே ஏறணும். ஆனால் எங்களுக்கு வந்து ஃபியூவலும் காணாது, பெட்ரோல் செட் க்ளோஸ். அதோட எல்லாருக்கும் வந்து டயர்டு. அதனால் நாங்கள் இங்கேயே வந்து படுக்க போகிறதா முடிவெடுத்துட்டோம். இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக நாங்கள் வேன் லைஃப் செய்கிறதுனால இலங்கையில் அது மாதிரி அதே ஃபீல் ஒன்றை உருவாக்குது. காருக்குள்ளேயே இதில் விட்டுட்டு படுக்கிறோம். பின்னால் வந்து பெட்ரோல் செட் இருக்குது. வாஷ்ரூம் எதுவும் அவசர தேவைன்னா வந்து அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். போனாங்கள் ஓகே, ஓப்பனாக இருக்குது. ஆனால் பெட்ரோல் செட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு. அதான் சம்பவம். முதல்ல எல்லாம் எங்கட ஊரில் எல்லாம் 24 மணி நேரம் திறந்துருக்கும். அந்த கொரோனாவுக்கு பிறகு பூட்ட தொடங்கினேன். ஆனால் இங்கே 12 மணி நேரம் தானே. அதனால் சில பங்க் மட்டும் திறந்துருக்கும். இப்போ இந்த ஐஓசி வந்து பூட்டியிருக்கு. அதனால் பக்கத்துலேயே விட்டு படுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்குது. இனி நாளைக்கு அங்கே போய் அங்கே இருக்கிற விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறோம். சந்தோஷம். எல்லாமே நாங்களும் பகிர்ந்து பார்க்குறோம். நாங்களும் போய் அந்த விடயங்களை பார்க்குறோம். அதோட உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் அந்த விஷயங்களை அனுபவிங்கள்னு சந்தோஷப்படுறோம். இதிலேயே பண் வேண்டிட்டு இந்த கடையெல்லாம் பூட்டிட்டு இதெல்லாம் நாங்கள் வரைக்கும் திறந்துருந்தது. அப்படியே படுக்க போகிறோம். எல்லோரும் கதவை பூட்டியாச்சு. திறந்துருக்க வைக்க இருக்குது. தொடர்ந்து காணொலியில் சந்திக்கலாம். ஓகேயா? மாப்பிள்ளை நித்திரம் வந்துட்டார். வாகனம் ஓடிட்டார். குட் நைட். படுக்கலையா? சரி, இதுதான் இன்றைக்கு படுக்கை. சரி, நாளைக்கு மார்னிங் சந்திப்போம். இன்னும் ஒரு 5-6 மணி அதில் விடிஞ்சிடும். இனி இதுக்கெண்டு ரூம் எடுக்கணுமான்னு யோசி. நாங்கள் ரூம் இதிலே நின்ற இடத்துலேயே வந்து ரூம்ஸ் கேட்டவன் 4 பேருக்கு இந்திய காசுக்கு 3500 அப்படின்டா 3-9 கிட்டத்தட்ட 12-13,000 கிட்ட வருது எங்களோட காசுக்கு. உள்ளதுக்குள்ளேயே வர காசுகள் எல்லாம் குறைஞ்சி கொண்டு வந்துட்டு செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 3.5 மடங்கு என்னபடியாக வந்து செலவுகளும் அதிகமாக போய்கொண்டிருக்கு. எல்லா இடமும் சுற்றி பார்க்க இல்லாதன்னு இல்லை. பார்ப்போம். டிக்கெட்டும் நாங்கள் இன்னும் போகிற நாள் வந்து முடிவு செய்யலை. நாங்கள் கொண்டு வந்த காசு எங்கள்கிட்ட எப்போ முடியுதோ அது மட்டும் சுற்றி கொண்டே இருப்போம். அது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ இடங்கள் காட்டணுமோ அவ்வளோ இடங்கள் காட்டி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளணும். அடுத்த வீடியோவில் அதோட படுக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். கல்லுக்கடை நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கல் 2 போட்டிருக்கு. ஏன் இதை காட்டுறேன்னா வந்து தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து கல் கடைக்கு அனுமதி இல்லை, கல்லுறதுக்கு தடை. ஆனால் கேரளாவில் அப்படி இல்லை. கேரளாவில் கல்லுக்கடை ஃபேமஸ். அதோட கல் மட்டும் இல்லை, அந்த கல்லுக்கடையில் கொடுக்குற சைட் டிஷ் இருக்குது தானே, அதுக்கு ஃபேமஸ். கட்டாயம் நாங்கள் இங்கே நிற்கிற நேரம் போவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.